ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கையிலே அந்த ஒரு மனம் பாருங்கள், கஷ்டம் பிரச்சனை போராட்டம் என்று வரும் பொழுது அங்கே அவனுடைய மனைவி தேவனை தூஷிக்கிற ஒரு பெண்ணாக மாறினார். ஆனால் இங்கே தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம், இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் பள்ளம் மேடுகள் இருந்த போதிலும் கூட தங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பமாக தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார். கணவன் மனைவியாக குற்றமற்றவர்களாய் நடந்து தங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பதை காத்துக் கொள்வதிலே அவ்வளவு தேவனுடைய காரியங்களிலே நேர்மை உள்ளவர்களாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையான இந்த அமெரிக்க தேசத்திலே நாம் ஒரு குடும்பமாய் வாழ்ந்தாலும் வேலை என்று வரும் பொழுது, படிப்பு என்று வரும் பொழுது தன்னந்தனியே ஒவ்வொரு விதத்திலே நாம் செயல்படுகிற மக்களாக இருக்கிறோம். ஆனாலும் அருமையான ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் குடும்பமாய் இணைத்திருக்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து தேவனுக்கு முன்பாக இந்த அருமையான சகரியாவை போல எலிசபெத்தை போல தேவனுக்கு பயந்து தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறது போல கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நாம் நீதியுள்ளவர்களாய் காணப்படுவோமானால் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கைவிடுவதில்லை. வேதத்திலே வாசித்து பாருங்கள், அந்த குடும்பத்தில் எவ்வளோ வேதனைப்படும்படியாக எவ்வளோ இடறி போகும்படியாக சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தேவனுடைய வசனம் சொல்கிற 24 வசனத்திலே எலிசபெத் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கட்டாட்சம் வைத்தார், எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாது. ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், தேவன் நம்முடைய சேவைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம், வாழ்க்கையின் துக்கங்களை நீக்க வேண்டிய ஒரு நேரம், நமக்குள்ளே ஜனங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய நிந்தைகள் அவமானங்கள் நீங்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கென்று கிரியை செய்து நம்மை உயர்த்தும்படியான ஒரு சமயம் வரும். அந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுக்கு சகரியாவை போல எலிசபெத்தை போல நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குற்றமற்றவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் குற்றமற்றவன் குற்றமற்றவள் இந்த குடும்பம் அவர்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அப்படிப்பட்ட மக்களை காண்பது அரிதாக இருக்கு. ஆனால் நம்மை ஆண்டவர் இதற்காக தெரிந்து கொண்டார். தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து குடும்பமாக நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவர்களும் மகிமைப்படுத்தும்படியாக வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டார். இரண்டாவதாக தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிப்போமானால் இங்கே மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது 23ஆம் 24ஆவது வசனத்தில், அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன்னுடைய வீட்டுக்கு போனார். சகரியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவருடைய முழு குடும்பமே தேவனுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பம். எவ்வளோ தோல்விகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இருந்த போதிலும் கூட அவருடைய பிரையாரிட்டி பாருங்கள், குடும்ப வாழ்க்கைக்கு தங்களுடைய தனிப்பட்ட எண்ணத்துக்கோ விருப்பத்துக்கோ தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப தேவைக்கோ அவர்கள் என்ன செய்யவில்லை, முதலிடத்தை கொடுக்கவில்லை. தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின பிற்பாடு தன்னுடைய வீட்டுக்கு போனார். அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே இருவருக்கும் இடையிலே எந்த விதத்திலும் அவருடைய தெய்வீக ஐக்கியம் பாதிக்கப்படாத அளவுக்கு தங்களுக்கு அல்ல, தங்களுடைய சொந்த குடும்பத்தின் தேவைக்காக அல்ல, தேவனுடைய ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். தேவனை எல்லா விதத்திலும் பிரதானப்படுத்தினார்கள், தேவனை எல்லா விதத்திலும் முக்கியப்படுத்தினார்கள். தங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை இரண்டாவதாக வைத்து செயல்படுவதிலே கணவன் மனைவியுமாக இருவரும் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய பணி, தேவனுடைய வேலை என்று வரும் பொழுது சில இடங்களிலே சில குடும்பங்களிலே கணவன் அதிலே உண்மையாக இருப்பார், ஆனால் மனைவி அதை குறித்து அவர்கள் யோசிப்பார்கள். எல்லா நேரமும் எல்லா சமயம் சர்ச்சி ஊழியம் என்று போகிறீர்களே, குடும்பத்தை யார் கவனிப்பது, பிள்ளைகளை யார் கவனிப்பது? அருமையானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பங்களை, தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட குடும்பங்களை
அவர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய பிள்ளைகளை தேவன் கவனித்துக் கொள்வதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் தேவனுக்காக வாழ்கிறோம், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம். எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், கஷ்டங்கள், பல ஏமாற்றங்கள், குறைவுகள் இருந்தாலும் தேவனை எல்லாவற்றிலும் நாம் பிரதானப்படுத்தி வாழ்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடுவார். ஆகவே கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய ஊழியம் என்று வரும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகளாக அதிலே நாம் இணைந்து செயல்பட வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் கர்த்தருடைய காரியங்களிலே நாம் தடையாக இருந்து விடக்கூடாது. வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், தாவீதை குறித்து வாசிக்கிறோம். பாருங்கள், தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற அந்த நேரத்திலே அவன் எவ்வளவு துதித்து ஆடல் பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவதில் எதையும் அவன் யோசியாதபடி அவன் செயல்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் மீகாள் பார்த்து கொண்டிருந்தார். இவ்வளோ பெரிய மனுஷன், ராஜா, இப்படி தெருவிலே இப்படி அவர் ஆடிக்கொண்டு வருகிறாரே என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே நிந்தித்தார். என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். அருமையானவர்களே, குடும்பம் என்று வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தேவைகள், எவ்வளோ காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டிய எவ்வளோ விதமான நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனை நாம் பிரதானப்படுத்தும் பொழுது தேவன் நம்ம என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனார். அதுவரையிலும் மனைவி அமைதியாக இருந்தார். தன்மையை குறித்து அவள் யோசிக்கவில்லை. தன்னுடைய கணவன் ஊழியத்துக்காக போகிறார். நம்முடைய காரியங்களை தேவன் கவனித்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்கள் முதிர்ந்த வயது வரையிலும் இந்த ஒரு அனுபவத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார். ஒரு நாள் தேவதூதன் தோன்றினான். அவருடைய ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ ஜனங்களுக்கு பதில் கொடுத்த கர்த்தர் அன்றைக்கு அவருடைய தேவையை சந்திக்கத்தக்கதாக தூதன் மூலமாக கர்த்தர் பேசினார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவார். 3வது காரியம், கர்த்தருடைய வசனத்திலே வாசிப்போமானால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளோடு கூட சந்தோஷப்பட்டார். பாருங்கள், இந்த வயதான காலம் வரைக்கும் இந்த சொந்தக்காரங்க, பந்துக்காரங்க, உறவினர்கள், உற்றார், அயலகத்தார் எங்க போனாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில இறங்கி ஒரு அற்புதத்தை செய்தார். அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். இதை கேள்விப்பட்டவர்கள் அவர்களை தேடி வந்து என்ன செய்தார்கள், அவளோடு கூட சந்தோஷப்பட்டார்கள். ரொம்ப அழகாக இருக்கிறது. அவருடைய சந்தோஷத்திலே தங்களை என்ன செய்து கொண்டார்கள், ஈடுபடுத்தி கொண்டார்கள். அவர்களும் அந்த சந்தோஷத்தை என்ன செய்தார்கள், அனுபவித்தார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த வசனத்திலே வாசித்து பாருங்கள், 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார். பாருங்கள், இந்த குழந்தை யாருடைய குழந்தை? சகரியா எலிசபெத்தினுடைய குழந்தை. முழுக்க முழுக்க அந்த குழந்தைக்கு உரிமை பெற்றவர்கள் யார்? பெயர் வைக்கும்படியான அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் யார்? அந்த சகரியாவும் எலிசபெத். ஆனால் பாருங்கள், இதுவரையிலும் வராத அந்த உற்றார் உறவினர் அன்றைக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியிலே தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டு அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன, அதன் தகப்பனுடைய நாமத்தின்படியே அதற்கு சகரியா என்று சொல்லி பெயரிட போனார். அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு இவர்கள் பெயரிட போனார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் குடும்பமாக அழைத்திருக்கிறார். அவரை சேவிக்கும்படியா, அவரை மகிமைப்படுத்தும்படியா, அவருடைய கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படும்படியா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது உற்றார் உறவினர்கள் வருவார்கள், ஆலோசனை கொடுப்பார். இதை அப்படி செய்யுங்கள், இதை இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி பல விதங்களிலே பல காரியங்களை பேசுவார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்மை அழைத்த தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்று சொல்லி அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சிலர் வேதனையிலே, கஷ்டத்திலே ஆண்டவரை தேடுவார்கள். வாழ்க்கையில் எல்லாம் வந்த பிற்பாடு ஆண்டவரை மறந்து விடுவார்கள். தங்களுடைய அயலகத்தார்
உற்றார் பெற்றார் உறவினர் அவர்களை முக்கியப்படுத்தி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி அதை கேட்பதிலே கவனம் உள்ளவர்களாக இருப்பார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவருடைய தேசத்தையும் இனத்தையும், அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம், உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னார். யாரிடத்திலும் அவர் ஆலோசனை கேட்கவில்லை. கர்த்தர் சொன்னபடியே அவர் புறப்பட்டு போனார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததற்கு முக்கிய காரியம் எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கும் இடம் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர் செயல்பட்டார். தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இவர்கள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவருடைய தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். உடனே எலிசபெத் வெளிப்படைந்தாள், அப்படி அல்ல, நீங்க வந்தது சந்தோஷம்தான், எல்லாரோட சேர்ந்து சாப்பிட்டது சந்தோஷம்தான், உடைய மகிழ்ச்சியெல்லாம் பகிர்ந்து கொண்டது சந்தோஷம்தான், ஆனா இந்த நிந்தை நீங்கும்படியா எங்கள் மேல் கடாட்சம் வைத்தவர் கர்த்தர். அவர் என்ன சொல்கிறாரோ அதற்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். உடனே பாருங்கள், அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே. சொந்தக்கார மத்தியில், உற்றார் உறவின் மத்தியில் இந்த பெயர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே, யோவான் என்று பெயரிட போகிறாயே. யோவான் என்று சொன்னால் கிருபை என்று அர்த்தம். தேவன் கிருபையாய் நமக்கு இறங்கி இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் நம்மை வைத்த அந்த கிருபை, இரக்கம், அந்த அன்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின்படி அவருக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் மறுபடியும் சொன்னார்கள், இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே, இந்த பெயரை நாம் வைக்கக்கூடாது, இது நம்முடைய குடும்பத்துக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. நமக்கென்று ஒரு சம்பிரதாயம், நமக்கென்று சில ட்ரெடிஷன், நமக்கென்று சில பாரம்பரியம் இருக்கிறது, அதை நாம் மீறக்கூடாது. ஆனால் அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், எலிசபெத் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெண்ணாக இருந்தார். மீண்டும் பாருங்கள், அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். பாருங்கள், எலிசபெத்தையும் சகரியாவையும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதிலும் அவர்கள் எந்த அளவுக்கு குடும்பமாய் ஒருமனப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த பெயர் உள்ளவர் ஒருவனும் இல்லையே. எலிசபெத்தும் யோவான் என்று சொல்கிறார், இவரும் பேச முடியாதவர் யோவான் என்று தன்னை பெயரை எழுதுகிறார். அவர்களால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. தகப்பனும் அங்கே தாயுமாக, கணவனும் மனைவியுமாக இருவரும் சேர்ந்து ஆண்டவர் என்ன சொன்னார் அந்த வார்த்தையின்படியே அவர்கள் செயல்படுவதிலே தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள். என்ன நடந்தது? உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினார். பாருங்கள், தேவனுக்கு தங்களை குடும்பமாய் அர்ப்பணித்து அவர்கள் செயல்பட்டபடியினாலே தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இரண்டாவதாக, குடும்பமாக தேவனை எல்லா விதத்திலும் முக்கியப்படுத்தி வாழ்ந்தார்கள். தங்களுடைய சொந்த காரியங்களை இரண்டாவது வைத்து விட்டார்கள். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தையின்படி பெயர் வைக்கிற விஷயத்திலே கூட மற்றவர்கள் சொல்கிறபடி அல்ல, உற்றார் உறவினர் சொல்கிறபடி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படியே தேவன் சொன்னபடியே அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள். அதுவரையில் கட்டப்பட்டிருந்த அந்த வாய் இருவருமாக சேர்ந்து குடும்பமாக தேவனை மகிமைப்படுத்துவதில்லை தங்களை அர்ப்பணித்திருந்தபடியினாலே சமயம் வந்தது, வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, தேவனை ஸ்தோத்தரித்து பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, நம்முடைய பக்தி வீணல்ல, விசுவாசம் வீணல்ல. மற்றவர்கள் என்னதோ சொல்லிக் கொண்டு போகட்டும், நம்முடைய வாழ்க்கை குறித்து என்னதோ பேசட்டும், ஆனால் கணவன் மனைவி பிள்ளைகளாக நாம் இணைந்து
தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கும் பொழுது. இரண்டாவது, நாம் வாசித்த வசனத்தின்படி தேவனை எல்லாவற்றிலும் நாம் முக்கியப்படுத்தி வாழ பொழுது. மூன்றாவது, தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் என்ன சொல்கிறார், நம்முடைய தாயை கேட்க வேண்டும், தகப்பனை கேட்க வேண்டும், இவர் நம்முடைய குடும்பத்திலே முக்கியத்துவம் உள்ளவர், இவர் என்ன சொல்கிறார் என்று கேட்கிறார். அதை நாம் பிரதானப்படுத்தாது. எனக்கு ஆண்டவர், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆலோசனை இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். ஒரு சின்ன விஷயம் கூட அவர்தான் எனக்கு முக்கியம். என்னுடைய ஜனத்தின் மத்தியிலே எனக்கு இருந்த நிந்தை, அவமானத்தை எடுத்து போட்டவர் அவர். இந்த கடினமான நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தவர் அவர். அவரை நான் மறக்கக்கூடாது. அவருடைய கிருபைக்கு, இரக்கத்துக்கு, அன்புக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையின்படியே நாம் காரியங்களை செய்யும். அருமையானவர்களே, நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அன்றைக்கு நம்முடைய வாயின் கட்டுகள் மாத்திரமல்ல, எல்லா விதமான குடும்பத்தின் கட்டுகள், நம்மை சுற்றி இருக்கிற பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகளின் கட்டுகள், இவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து குடும்பமாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த நமக்கு உதவி செய்வார். இந்த நாட்கள் குடும்பமாய் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய நாட்கள். குடும்பமாய் தேவனை